டியூஸ்டே மார்னிங் 1 வீக் கழிச்சு இன்றைக்கி தான் ஹஸ்பண்ட்க்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் உடம்பு சரியில்லை 1 வீக்காக. இப்போ தான் ஓரளவுக்கு நார்மலாக இருக்குது. ஸோ காலையிலேயே பார்த்தீங்கன்னா ரக்ஷனோட மம்மி டாடி வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னதுனால அவனை நேரமாக எழுப்பி விட்டாச்சு. கொஞ்சம் நேரம் வந்து ஜெயிஸ்தாவும் ரக்ஷனும் என் கூட நான் சமையல் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே பேசிகிட்டு இருந்தாங்க. எல்லாம் குட்டி குட்டியாக விளையாண்டுட்டு இருந்த பசங்கள்லாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோட ஹைட் ஆகி நல்லா வளர்ந்து நிற்கிறாங்க. ஸோ சந்தோஷம்தான். ஸோ கொஞ்சம் நேரம் நான் வந்து சமையல் செய்யும்போது உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஜெயிஸ்தாவும் ரக்ஷனும் தர்ணிக்கா தூங்கிட்டு இருந்தா. இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 1 பாட் ரைஸ் மாதிரி செஞ்சிடலாம். ஏன்னா மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் இந்த மாதிரி 1 பாட் ரைஸுமே ஃப்ரைட் ஐட்டம்லாம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அதான் பண்ணியிருந்தேன். பச்சை பட்டாணி, வெள்ளை பட்டாணி, அதுக்கப்புறமேட்டு கருப்பு சுண்டல், க்ரீன் பீன்ஸ்லாம் போட்டு புலாவ் மாதிரி பண்ணியிருந்தேன். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து இந்த குருணை அரிசின்னு சொல்லுவோம்ல, ஸோ அதில் தான் வந்து இந்த 1 பாட் ரைஸ் செஞ்சிருந்தேன். நீங்கள் இது வரைக்கும் இதில் ட்ரை பண்ணலன்னா இந்த மாதிரி அரிசி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். 1 பாட் ரைஸ்க்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த மீல் மேக்கர் மட்டும் என்னாச்சுன்னா கொஞ்சம் ரஃப் ஆகிடுச்சு. ஏன்னா ஹஸ்பண்ட் அதை வந்து புளிஞ்சு வந்து கொடுங்கன்னு சொல்லியிருந்தேன். ரொம்ப புளிஞ்சிட்டாங்க. அதனால் கொஞ்சம் ரஃப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு டிஃபனுக்கு உப்புமா தான் பண்ணியிருந்தேன். மாவும் பார்த்திங்கன்னா கிரைண்டரில் போட்டு அதை ஆட்டி எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட் மினி வ்ளாகில் பார்க்கலாம்.